இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 1 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் பவுலுடைய ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பவுல் சிறைச்சாலையிலிருந்து எபேசியருக்கு அந்த சபைக்கு எழுதுகிறார். அவர் தன்னுடைய பிரச்சனை, எனக்கு இந்த ஜெயிலிருந்து வெளியே வரணும், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று அவர் சொல்லாதபடிக்கு, லெட்டரை மட்டும் எழுதி அனுப்பாதபடிக்கு அவர் சொல்லுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்களிடத்தில் காட்டுகிற உங்களுடைய அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு நான் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவை அளிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் இல்லையா, அந்த அழைப்பின் நம்பிக்கை இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களிடத்துல தேவன் காட்டுகிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அழைத்தவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலே அந்த நித்திய ஜீவனிலே பல விதமான சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை, கிரீடங்களை, மகிமையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய வல்லமையின் சத்துவத்தின்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு. எப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினாரோ அதே போல விசுவாசிக்கிற நம்ம மூலமாக ஆண்டவர் அதே வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நாம் சாதாரணமான இருக்க விரும்புறதில்ல. தேவனிடத்துல, இயேசுவின் இடத்துல காண்பித்த அதே வல்லமை நம்ம மூலமாய் வெளிப்பட தேவன் விரும்புகிறார். அவர் யார் என்று அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே எல்லா துரைத்தனத்திற்கும் மேலானவர், எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேலானவர். அவரே இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலானவர். அவரே உன்னதத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய பாதங்களுக்கு கீழாக எல்லாம் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். சபைக்கு அவரே தலையாயிருக்கிறார். பாருங்க, அவர் எப்பேற்பட்ட தேவனாய் நாம் ஆராதிக்கிறோம். அவரை அறிந்து கொள்ள நமக்குள்ள தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நம்ம மூலமாய் தேவன் பலத்த வல்லமையை, அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏதோ எனக்கு இந்த தேவையில் பூர்த்தி செய்தால் போதும், எனக்கு இது நடந்தால் போதும் அப்படி என்று நம்ம ஜெபிக்காதபடிக்கு ஆவிக்குரிய விதத்திலே நான் இன்னும் வளரணும், இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரணும், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வல்லமையிலே பலப்பட வேண்டும். அப்படியாக நீங்க ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். God bless you.